வணக்கம் மக்களே, இது நம்ம எட்டர்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃப்ரம் வேலூர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட்மி நோட் 13, கோட் நேம் வந்து கோல்டு. இதை வந்து iProOS 2.0 வந்து 1.0க்கோ இல்லை வேறு வெர்ஷனுக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து போர்ட் எடுக்கும். சில ஃபோன் வந்து போர்ட் எடுக்கவே எடுக்காது, டெட் ஆகிடும். அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு ஃபைல் போடுறதுனால, வேறு ஃபைலோ இல்லை டவுன்லோட் ஃபைலோ போடுறதுனால ப்ரீலோடர் ஃபைல் வந்து கரப்ட் ஆகிடும். அது வந்து லூன் 0 லூன் 1 தான் இருக்கும். ஏபின்ற மாதிரி 2 பூட் செக்ஷனில் ஸ்லாட் ஏ ஸ்லாட் பின்ற மாதிரி இருக்கும். லூன் 2 வந்து யூசர் ஏரியா ஃபைல்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி ஃபைல்ஸ் அண்ட் யூசர் ஏரியா ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம இதை ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த லூன்ஸ் 0 அண்ட் 1 நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து சிப் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஐஎஸ்பியும் அடித்து பண்ணலாம். ஆனால் நம்ம சப்போஸ் வந்து சில ஃபைல்ஸ் வந்து ரைட்டிங் ஆகாது அப்படின்றதுனால இது ஐஎஸ்பி அடிக்காமல் சிப் அவுட் பண்ணியிருக்கு. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேடாக்கில் வந்து இது வந்து எம்டிகே சிபியூன்றதுனால எம்டிகே யூஎஃப்எஸ் வந்து எம்டிகே ஃப்ளாஷ் சப்போர்ட் கிடையாது. அதனால் வந்து ஐஎஸ்பி அடித்தோ நீங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் சிப் அப் பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ரிஃபரன்ஸுக்காக. இப்போது இதில் வந்து அந்த டம்ப்பு நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். சேஃப்டிக்கு 1 GB டம்ப்பும் செக்யூரிட்டி ஃபைல்ஸும் பேக்கப் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் வேறு என்ன இஷ்யூவாக இருக்குது, சப்போஸ் கார்டே வந்து இது வந்து மைக்ரான் யூஎஃப்எஸ்ஸு, அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. இன்கேஸ் வந்து நம்ம ஏதாவது பண்ணும்போது ஹீட் ஓவர் ஆகி அந்த சிப் செட் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு ஒரு யூஎஃப்எஸ் வைக்கணுன்னாலும் நம்மளுக்கு ஒரிஜினல் பேக்கப் வேணும். அதனால் வந்து பேக்கப் மஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து எல்லோ கலரில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபைல்ஸும் லூன்ஸ் 0 லூன்ஸ் 1 பேக்கப் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஒரு லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கிறேன். அது செக்யூரிட்டி பேக்கப் வந்து எதுக்குன்னா இன்கேஸ் நம்ம டேமேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. நீங்களும் வந்து பேக்கப் எடுத்து சேஃப்டிக்கு தான் பேக்கப் எடுக்கணும். இப்போ இந்த 1 GB பேக்கப் எடுக்கிற பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் வந்து சிப் அவுட் பண்ணேன். இப்போ யூஎஃப்எஸில் ஐஎஸ்பி அடித்து நீங்கள் ஜேடாக்கில் ரீட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், டைம் ரொம்ப எடுக்கும். அதுவே சிப் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மைக்ரான் யூஎஃப்எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சிப் அவுட் பண்ண வேணாம். அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மின்றதுனால உங்களால் வந்து ஒன் டைம் தான் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான ஹீட்டில் இருந்துச்சுன்னா அது போயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி மைக்ரான் சிப் செட் வந்துச்சுன்னா நீங்கள் ஐஎஸ்பி அடிக்க பாருங்கள். ஃபுல் டம்ப் எடுக்கணுன்ற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து எம்டிகே சப்போர்ட் கிடையாது ஃப்ளாஷிங்க்கு. நாமளே வந்து இது ஆல்டர்னேட் வே தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். வித்தவுட் ஃப்ளாஷிங்னால் நம்ம வந்து சிப் அவுட்டில் ஃப்ளாஷிங் பண்ணாமல் யூஎஸ்பி தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபோன் வந்து இப்போ போர்ட் எடுக்குது, ஆனால் போர்ட்டில் ஃப்ளாஷிங் ஓடலை. அந்த போர்ட் எடுக்கிறது வந்து எந்த ஒரு டாக்கும் மேட்ச் ஆகலை. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஆல்டர்னேட் லூன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த லூன்ஸை வந்து லூன்ஸ் 1 and 0 ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் iProOS 2.0னா ஸ்லாட் சேஞ்ச் ஆகிருக்கும். பூட் ஏ பூட் பின்றதில் பூட் பிஆர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பூட் பிஆர் இருந்து நம்ம இப்போது போட போகிற ஃபைல் வந்து பூட் ஏவாக இருக்கும். அதனால் வந்து ஸ்லாட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லாட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்ம இதில் ஃப்ளாஷ் ஃபைலை வந்து லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி பண்ணலாமான்றதை வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வீடியோ வந்து லென்த்தாக இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணாலும் உங்களால் வந்து அடுத்த கண்டினியூட்டி வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்காது. ரொம்ப லென்த்தாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கரெக்டாக பாருங்கள், ஒரு ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இப்போ டம்ப்பு வந்து ரீடிங் ஆகிட்டுருக்கு. இது சேஃப்டிக்கு தான். இந்த டம்ப்பை நம்ம திரும்பவும் ரைட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஜஸ்ட் ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்து எல்லா செக்யூரிட்டி வந்து பேக்கப் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபால்ட்டாகவே வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். நம்ம எதுக்கும் ஒரு பேக்கப் சேவ் பண்ணிக்கலாம் இன்கேஸ். ஏன்னா யூஎஃப்எஸில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கான்ஃபிக் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும் ஜேடாக்கில். ஓகேங்களா. அது பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம்.
அந்த தேவையான ஃபைல்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ லூன் 0வும் லூன் 1ம் நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் தான் வந்து ப்ரீலோடர் ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபைல் வரைக்கும் நமக்கு ரெடி பண்ணி நம்ம செட் ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் லோன்ஸ் ஃபைலை, மாடிஃபைடு லோன்ஸு. அதை வந்து நான் வந்து ஏ ஸ்லாட்லேயும் பி ஸ்லாட்லேயும் நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். ரைட் பண்ணிவிட்டு இதில் வந்து எம்டிகே வந்து ஃப்ளாஷிங் சப்போர்ட் இல்லை, இருந்தாலும் வந்து ரா ப்ரோக்ராம் மெத்தடில் ஃப்ளாஷ் பண்ணலாம். இப்போது நான் வந்து ரா ப்ரோக்ராம் மெத்தடில் ஃப்ளாஷ் பண்ணி ஆன் பண்ணுற மெத்தடு வந்து இதில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து ரா ப்ரோக்ராமில் வந்து பண்ணுறதுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 1-2 ஃபைல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா திரும்பவும் உங்களால் ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து திரும்பவும் நீங்கள் செப்போட்டோ இல்லை ஐஎஸ்பி அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அந்த மெத்தடில் நிறைய இஷ்யூ இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து டைரெக்டாக வந்து எம்டிகே டூ ரா ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால் வந்து அதை வச்சு ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த டெவலப்பர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம அந்த மெத்தடில் வந்து இப்போ மேனுவலாக க்ரியேட் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் இந்த சிம்பிள் வேலை பண்ணுறேன். இப்போ நம்ம லூன்ஸ் வந்து ரைட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா, இந்த பூட் ஸ்டார்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் லேட்டஸ்ட்டில் கிடையாது, ஓல்டு தான் இருக்குது. நம்ம ஓல்டு ஜேடாக் வெர்ஷன் கிளாசிக் ஷூட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த பூட் ஏ பூட் பி ஸ்லாட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டப் இந்த சிஸ்டமில் இல்லை, இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியாதவங்க இதை செக் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாசிக் ஷூட்டில் வந்து நான் இப்போ ஐசிஐ டிரெக்ட் பண்ணுறேன். டிரெக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த லோன் 1 and 0 வந்து நாட்டை மற்றதில் வந்து பார்ட்டிஷன் வந்து டிரெக்ட் ஆகுது. எல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம இதில் வந்து அந்த கான்ஃபிக் ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணி பூட் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம் இல்லை. ஏன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து பூட் 2ஆக சேஞ்ச் ஆகிருக்கும். டவுன்லோட் ஆகும்போது அந்த ஸ்லாட் சேஞ்ச் ஆகாதனால தான் ஃபோன் வந்து ரெட்டே ஆகுது. இப்போ அந்த ஸ்லாட் சேஞ்ச் பண்ணுற வேலையை இப்போ பண்ண போகிறோம். டைரெக்டாக வந்து எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாமல் இதில் பூட் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணால் ஓகே ஆகுமானா, நம்ம பூட் பண்ணுற பார்ட்டிஷன் இந்த லோன் 0 லோன் 1 கரெக்டாக வரதுனால தான் செட்டை வந்து ஆனாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ அந்த ஃபைலை நம்ம ரெடி பண்ணுறதுனால இதை நம்ம பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸ்டெப்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் ஸ்கிப் வீடியோ. இப்போ அங்கே மெயின் பூட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். மெயின் பூட்டு கொடுத்துட்டு மெயின் பூட் வந்து அங்கே பி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை சூஸ் பண்ணி செட் பூட் மெயின் ஏ அதை கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு இந்த சிப்பு வந்து கொஞ்சம் லோட் ஆக டைம் எடுக்கும். லோட் ஆகிட்டு திரும்ப வரும். நம்ம திரும்ப வரும்போது நம்ம டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணாக்கா அதில் மெயின் பூட் எது அப்படின்றது அது காட்டும். அப்போது பியாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு முறை நீங்கள் அந்த செட் பூட் மெயின் ஏ அது கொடுக்கணும். இப்போது அங்கே பாருங்கள், செட் பூட் மெயின் பின்னு இருக்குது. அப்படின்னா அர்த்தம்னா ஏக்கு சேஞ்ச் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏ ஸ்லாட் பி ஸ்லாட் லூன் 0 லூன் 1ன்றது ரெண்டுமே சேம் தான். ஸ்லாட்டு மட்டும் இப்போது லூன் 0ல் ரன் ஆகுதா இல்லை லூன் 1ல் ரன் ஆகுதான்றது தான் இதில் விஷயமே. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பூட் பியிலேருந்து நம்ம பூட் ஏக்கு மாற்றியாச்சு. இப்போது அது வந்து இந்த கிளாசிக் ஷூட்டில் இருக்குது. எல்லாம் ஓகே, பக்கா மாறிச்சு. சரி, பியிலேருந்து ஏக்கு மாறிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து மொபைலில் வந்து இந்த சிப்பை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு போர்ட் எடுதான்னு பார்ப்போம். போர்ட் எடுத்துச்சுன்னா ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ லூன் 0 லூன் 1 நம்ம வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ரிப்பேர் பண்ண பிறகு ஃப்ளாஷ் ஃபைல் வந்து நம்ம வடிக்க போகிறோம் யூஎஸ்பி மெத்தடில். எந்தெந்த டூலில் ஃப்ளாஷிங் ஆகுதுன்னு இப்போ செக் பண்ணிடலாம். இப்போது கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஏஎம்டி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேண்டோரா, டிஎஃப்டி, இந்த எல்லா டூல்லுமே நான் வந்து ஒரு டூலாக நாங்கள் வச்சு காட்டுறேன். எதுலையாவது இது வந்து ரன் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போது சேம் மாடல் சூஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஃபைல் போடுறோம், இன்ஜினியரிங் ஃபைல்.
ஏன் ஃபேக்ட்ரி ஃபைல் போடுறேன் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நம்ம வேறு எதனா ஒரு மிஸ்டேக் ஆயிருந்து செக்யூரிட்டி ஃபைல் எதனா மிஸ்டேக் ஆயிருந்துச்சுனாக்கா நம்ம ஃபேக்ட்ரி ஃபைல் இருக்கிறோம் நம்ம அதை ரெடி பண்ண முடியும். அஃபிஷியல் ஃபைல் போட்டுட்டோம்னாக்கா சப்போஸ் திரும்பவும் டேட்டா ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதனால் வந்து இது ஃபஸ்ட்டு இது போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியல் ஃபைல் ஃபாஸ்ட்போர்ட்லேயே அடிச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இதில் கிரெடிட் கேட்குது, 5 கிரெடிட் கேட்குது ஏஎம்டியில். இருந்தாலுமே ஓடாது, ஏன்னா சர்வர் வந்து ஆஃபில் இருக்குது. சர்வர் ஆன் இருந்தாக்கா நீங்கள் அமௌண்ட் கட்டி நீங்கள் அழிச்சிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம வேறு ஒரு டூல் செக் பண்ணலாம். இப்போது ஏஎம்டி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பேண்டோரா செக் பண்ணலாம். பேண்டோராவில் 2 செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, V1 V2ன்ற மாதிரி செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைல் லோட் பண்ணி அதே ஃபேக்ட்ரி ஃபைல் லோட் பண்ணி அடித்து பார்க்கலாம். ஓடுதான்னு செக் பண்ணிடலாம். ஃபார்மேர் அப்கிரேட் கொடுத்துருங்க. எப்போவுமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது ஃபார்மேர் அப்கிரேட் கொடுக்கணும். அதை தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டு தரும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 2-3 ஃபைல் வந்து தேவையில்லாத ஃபைல்லாம் எரேஸ் ஆகாததுனால ஃபோன் வந்து பழைய கண்டிஷனில் தான் இருக்கும். எம்டிகேனா அப்கிரேட் மோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அன்லாக் டூலில் அந்த அப்கிரேட் மோடுன்ற ஆப்ஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ரீபார்ட்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அப்கிரேட் மோடு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலே வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து அந்த அப்கிரேட் மோடு இல்லாததுனால நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராது மொபைலில். ஓகேங்களா? எல்லா டூலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகுது. இப்போது 2 டைம்ஸ் மேலே சேம் போர்ட் யூஸ் பண்ணால வந்து போர்ட் ஸ்டக் ஆகிடுச்சு. நான் இந்த எஸ்பி டிரைவர் வச்சு நான் அந்த போர்ட் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து 2-3 செட்டு ஒரே போர்ட் கனெக்ட் பண்ணி போர்ட் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்பி டிரைவர் வந்து நீங்கள் இப்போ போட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த போர்ட் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி எந்த டூல்லையுமே ஓடலை, இருக்கிற ப்ரொஃபஷனல் டூல் எதுவுமே ஓடலை. அஃபிஷியல் டூலில் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ பே பண்ணாமல் எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது, அதுக்கு நமக்கு சொல்யூஷன் இருக்குது. அதை நம்ம இப்போ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து அதுக்கான டூலு, அதுக்கான டா ஃபைல் ரெண்டுமே வந்து நீங்கள் லிங்க் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், நான் அந்த டூல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து என்கிட்ட இந்த சேம் இதை லோட் பண்ண அதே ஃபைலை லோட் பண்ணுறேன். டா மட்டும் நான் வந்து அவங்க கொடுக்குற டா இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற டா வந்து அதாவது டெஸ்ட் வெர்ஷனை நான் உங்களுக்கு லோட் பண்ணுறேன். இப்போது அந்த ஃபைலில் வந்து நான் லோட் பண்ணுறேன். டா ஃபைல், அதே மாதிரி ஸ்கேட்டர் ஃபைல். இது வந்து V5, அதனால் ஸ்கேட்டர் சூஸ் பண்ணுறேன். V6னால் நம்ம வந்து டூலே வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், கொடுத்துட்டா ஃபார்மே அப்டேட்டை செக்யூரிட்டி ஃபைலும் அங்கேயே இருக்கும், அப்ளிகேஷன் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம இப்போது போர்ட் ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது. நம்ம 3 கீ ப்ரெஸ் பண்ணுறோம். போர்ட் கட் ஆன உடனே நம்ம இது ப்ரெஸ் பண்ணுறோம், டவுன்லோடு ப்ரெஸ் பண்ண உடனே அந்த திரும்ப ரீபோர்ட் வரும்ல, அப்போது ஃப்ளாஷிங்கோடு ஆரம்பிக்கும். போர்ட் கட் ஆகிடுச்சு. இப்போ டவுன் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ அத்தன்டிகேஷன் கேட்குது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ண உடனே நம்ம டா வந்து அஃபிஷியல் டா வந்து நம்ம பேட்ச் பண்ணியிருக்கிறதுனால இப்போ டைரெக்டாக வந்து ஃப்ளாஷிங் ஓட ஆரம்பிக்குது அந்த டூல்லேயே. இப்போ இது ஓட முடிஞ்ச உடனே ஆன் ஆகிடும். ஆன் ஆன வீடியோவும் இது இந்த லாஸ்ட்லேயே வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கான சொல்யூஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம எட்டர்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சொல்யூஷன்ஸ் அப்பப்போ அப்டேட்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து
ட்ரைனிங் கோர்சஸும் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து லைவாக வந்து நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மளோட சொல்யூஷன் வந்து அப் டு டேட்டில் இருக்கும். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தது பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபோன் ஆனதையும் உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் டூலில் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களும் வந்து இது மாதிரி இஷ்யூ எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செட் ரெடி பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.